இல்லையா? என்ன ஜிரத்? சவுண்ட் சவுண்ட் கேக்குதா? கேக்குதா ஜிரத்? உங்களோட ஒர்க்க பிழை இல்லாம போதும் பாபு. நோ அ உய் ஹ நோ அ உய் ஹ எழுத்து கூட்டினது பிழை. ஒவ்வொரு எழுத்தாவும் சரியா வருங்க. நோ நோ அ ஓ உய் ஹ விலங்கல்ல. நோ அ உய் ஹ உங்களோட எழுத்து கூட்டுறது சவுண்ட் கேக்குது இல்ல. பேத்திட்டு திருப்பி வருங்க. நோ அது ரெண்டும் சரி. அடுத்தது திருப்பி எப்படி? உய் ஹ விடக்கூடாது. ஹ நோ அ உய் ஹ நோ நோ அ உய் ஹ திக்க கூடாது. திக்குதல் வரக்கூடாது. திக்குனீங்க இப்ப முட்டி மோதுறீங்க, அது வரப்படாது. திருப்பி நோ அ உய் ஹ நோ அ உய் ஹ ரெண்டாவது. ஹு அ வ அ அல்ல வா. வ அ ஹு அ வ அ ஹுல ஹு ம். அ வ அ ஹு அ வ அ ஆனா நீங்க ரெடி ஆகிட்டு வரணும். இப்படி திக்காம ஓதுறது. இடையே திக்கி முட்டினா பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஒன் பிள்ளை, செகண்ட் ஒன் பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஒன்லையும் திக்கிக்கிறீங்க, செகண்ட் ஒன்லையும் திக்கிக்கிறீங்க. இப்படி ஓதப்படாது. இல்லைங்க நான் சொன்னது. நீங்க ரெடி ஆகிட்டு வரணும். எப்படி? ஃப்ளோவாக, சரளமாக, திக்காம, இடையில போயிட்டு முட்டி மோதாம ஓதுறதுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். மூணாவது பாப்போம். நு அம் ஹு 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 வ ஹு வ ரி அ ஹு ரி அ மூணாவதா? மாஜரத் அஹ்? மூணாவது பிள்ளை. டோட்டலா பிள்ளை. சரியா பார்த்து. ஹு வ ஹு வ வேண்டா ரி வரும் இது. அப்படியே ஓய் தந்தீரன். உங்களுக்கு போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? வேண்டா ஓய் தந்தீரன் இது. அது நான் போன கிளாஸ் கத்திக்க வரேன்ட்டு ஜரத். அப்ப எப்படி நீங்க ஓதி பழகுனீங்க? அப்ப நீங்க ஓதுனது பிள்ளை எல்லாம். உங்களோட போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டா தான் இருப்பானா இது எப்படி ஓதுற, என்ன மாதிரி ஓதுறன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். சொல்லி தரலையா இந்த பாடம்? சொல்லிட்டு தந்தீங்க ஜரத். ஐத்தானே பெரிய இப்ப போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டா தான் இப்படியா வரும், இது இப்படித்தான் வருது என்று சொல்லி எனக்கு எடுத்துக்கொள்ளணும். சரி ஜரத். ம். போதும் போதும். ஆனால் நீங்களா வாங்க பாப்போம். மூணாவதுலயும் பிள்ளை இது எப்படி ஓதுன்னு சரி போய் பார்க்கணும். நான் சொல்லி தர மாட்டேனா? என்ன நான் திருப்பி சொல்லி தந்தா நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்களா பார்த்து தேடி செய்யணும். நாளா வாங்க பாப்போம். நு நு வ அ நு ரி நு இ வ அ பிள்ளை மூணு முறை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. மூணு பேரை இப்ப நாலாவது முறை ரிப்பீட் பண்ண போறீங்க. நாலாவது பிழை. ஆஹ் நு இ வ அ பிழை. நு ஏண்டு இ வருமா இது? எப்படி வரும் இது? எது சரி? மறந்துட்டேனா? ஜரத். எப்படி நீங்க ரெடி ஆயினீங்க? சொன்னீங்க நான் வீட்டுல ஓதினேன்னு நசரத்துன்னு சொல்றீங்க தானே, எப்படி ஓதுனீங்க? ஆனா நான் இன்னைக்கு ஓடல ஜரத். விளங்கல. நான் இன்னைக்கு ம், நான் ஓடல ஜரத். அப்ப ரெடியாகவே இல்லையா ஹோம்ஒர்க்கை பார்த்து போன கிளாஸ்ல? இந்த இல்ல ஹோம்ஒர்க்கை நீங்க ஜரத். வீட்டுல செஞ்சு பார்க்கவே இல்லை அப்படியா? இல்ல ஜரத். அப்படியே இருப்பானா? உங்களுக்கு நேத்து கிளாஸ் போட்டிக்கணும். சரி நேத்து தான் நீங்க எமர்ஜென்சியா ஒர்க் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ரெடி ஆகணுமே. ரெடியா உங்க கிளாஸுக்கு வர இல்லாது.
வந்த எல்லாம் பிழையாமி பிழையான உங்களுக்கு தான் அநியாயம். உங்களோட தாத்தா ஆகிறாள் மாஷா அல்லாஹ் ஓத தெரிஞ்சு பெரிய பாடங்கள் ஓதி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை பார்த்து திருத்தேலும் உங்களோட பாடத்தை தாத்தாட்ட கேட்கலும் கேட்டு திருத்தேலும் நிறைய விஷயங்களை பார்க்கலுமே. இந்த 4 சொல் ஜஸ்ட் எத்தனை சொல் இது? 1 2 3 4 4 லெட்டர். இந்த 4 லெட்டருக்குள்ள நீங்க பிரச்சனை பட்டீங்கடா 5 லெட்டர் 6 லெட்டர் ஒரு சென்டென்ஸ் ஒரு பக்கம் எப்படி ஓதுற உங்களோட பிரச்சனைங்க தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி எல்லாமே கஷ்டமாகும். இது உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா ஜஸ்ட் சிம்பிளா ஸ்மால் நல்ல ஃப்ளோ ட்ரெக்ல வருமெண்டா போக போக உங்களோட பாடங்களும் ஈஸி ஆகிக்கும். உங்களோட தாத்தா போல பெரிய பாடம் போது போல உங்களுக்கு ஈஸியா போயிடும். நல்லது கஷ்டமாகும். விளங்குதா? இருப்பானா அஞ்சாவங்க பாபு. Nu wu I ma a bu I ma a. 5வது மட்டும்தான் சரி. அதுவும் 2 முறை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்ல சரியா பிள்ளையா? சரி சரி. 5வது சரியா ஓதிறீங்க. பட் 2 முறை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. 2 முறை ரிப்பீட் பண்ணா பிள்ளையே. 2 முறை ரிப்பீட் பண்ணிடலாம் இது. ஹைர் ஓகே. நீங்க உங்களுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று முதலாவது போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்கணும். 2வது இன்றைய பாடத்துல ரெக்கார்டை கேட்கணும். 3வது வாட்ஸ்அப்ல எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்டா அனுப்பணும் வாட்ஸ்அப்ல. ஓகே 3 வேலை சரி. நடக்கணுமா? ஓகே தாத்தா ஜெயமன்